ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 12/9/2025 சக்கர் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்கள் படிப்புடைய முழு ஆதாரமும் யோகத்தில் தான் இருக்குது, நினைவில் தான் இருக்குது. அதில் நினைவு இருந்தால் தான் ஞானம் தாரணையாகும். ஞானத்துடைய சாரமே யோகத்தில் இருக்கிறது தான். நினைவுனால தான் ஆத்மா தூய்மையாகும், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழியும். ஸோ நினைவு தான் மெயின். இல்லையா? படிக்கிறத அடிக்கடி ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும். படிப்பை சொல்லி கொடுக்குறவரை ஆசை போடணும். படிப்புடைய லட்சியத்தை ஆசை போடணும். இவ்வளோதான் நினைவுன்றது. கேள்வி ஆனால் இதை தான் மறந்துடும். உலகில் விஷயங்கள், செய்கிற வேலைகள் உங்களை அப்படியே பிஸியாகவே வச்சுருக்கும். அதெல்லாம் அப்படியே ஒத்தி வச்சுட்டு பாபா கிட்ட அப்படியே புத்தி இணைச்சி அந்த ஒரு உலகியல் வேலை செய்யும்போது அப்படியே தலை பாரமாக ஆகிறது தெரியும். ரொம்ப நேரம் வெயிட்டை தூக்கிட்டோன்னு அர்த்தம், பாபாவை நினைக்காம. ஸோ பாபாவை நினைக்கும்போது அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு பாபாவை மட்டும் நினைக்கும்போது அப்படியே இறக்கி வைக்கிறோம். கேள்வி, அநேக குழந்தைங்க பாபாவுடையவர் ஆன பிறகும் அவரை விட்டுட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாபாவை முழுசாக தெரிஞ்சிக்கல, முழுசாக நிச்சய புத்தி இல்லை. அதனால் 8-10 வருஷம் கழித்து கூட பாபாவை விட்டுடுறாங்க. அப்போ என்ன ஆகும்? பதவி தாழ்ந்ததாகிடும். இது ஒரு காரணம். அடுத்த காரணம் என்ன? குற்றமான பார்வை. இப்போ மாயின் கிரகச்சாரம் வந்து உட்காந்துக்குது. அப்போ மனநிலை மேலே கீழே போயிட்டே இருக்கும். இல்லையா? பாபாவின் போதையில் இருக்க சொன்னால் காமத்தின் போதையில் அது ஆடிட்டு இருக்கும். அப்பயும் படிப்பை விட்டுடுவாங்க. படிப்பை ஏறாது முதல்ல. இல்லையா? அந்த போதையில் வார்த்தை படிக்குமே தவிர அது மைண்டுக்குள்ளே போகாது. அப்புறம் எங்கே போதை வர்றது? சொன்னால் இந்த 2 தப்பு தான். ஒன்று பாபா மேலே நிச்சய புத்தி இல்லை, இன்னொன்று காமம். இதனால தான் பாபா விட்டுடுறாங்க. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். அப்படின்னு அர்த்தம், ஆத்மான்னு உட்காந்து பரமாத்மா பேசுகிறன்ற உணர்வில் கேளுங்க. ஒலிப்புள்ளிய உங்களை உணர்ந்து ஒலிப்புள்ளி பேசுதுன்ற உணர்வில் கேளுங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம எல்லோருமே அந்த ஆன்மீக தந்தையுடைய எல்லையற்ற குழந்தைங்க. இவர் பிரம்மா பாபா, 2 பேரும் சேர்த்து பாப்தாதான்னு சொல்கிறோம். எப்படி நீங்கள் எனக்கு ஆன்மீக குழந்தைங்களோ அதே மாதிரி தான் இந்த பிரம்மா பாபா கூட சிவபாபாவுக்கு ஆன்மீக குழந்தை தான். சிவபாபாவுக்கு ஒரு ரதம் வேணும் இல்லையா பேசுகிறதுக்கு? அதனால் இவர் உடம்புல பிரவேசிச்சிருக்கிறார். மற்றபடி உங்களை மாதிரி அவரும் எனக்கு குழந்தை தான். அதனால் எப்படி ஆத்மாக்களாகிய உங்களுக்கு காரியம் செய்கிறதுக்கு உடம்பு கிடச்சிருக்குதோ, அந்த மாதிரி சிவபாபாவுடைய காரியம் செய்கிறதுக்கு கிடைச்சிருக்கிற ரதம் தான் பிரம்மாவுடைய உடல். ஏன்னா இது கர்மக்ஷேத்திரம். இங்கே கர்மம் செஞ்சு தான் ஆகணும், யாராக இருந்தாலும், கடவுளாகவே இருந்தாலும். அதுக்கு தான் நான் வந்துருக்குறோம். இங்கே வந்துட்டு நான் சும்மா இருப்பேன்ட்டு ஹடயோகிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அங்கேயே இருக்க வேண்டியதானே, இங்கே எதுக்கு வராங்க? வருவதே, உடல் எடுப்பதே காரியம் செய்கிறதுக்கு தான். ஆத்மாக்கள் வசிக்கிற வீட்டில் தான் கர்மம் இல்லாமல் இருக்க முடியும். நம்முடைய வீடு அந்த பரந்தாமம் அப்படின்னு இப்போ ஆத்மா தெரிஞ்சிச்சு. பாபா சொல்லிட்டாரு, ஆத்மா தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ அங்கே இந்த விளையாட்டு கிடையாது. அங்கே சுகத்தின் விளையாட்டும் கிடையாது, துக்கத்தின் விளையாட்டும் கிடையாது. அது ஒரு கோமா ஸ்டேஜ் இருக்கும், அல்லது ஓய்வு எடுக்கிற இடம், தன்னிலை மறந்து ஓய்வு எடுக்கிற இடம் அது. அங்கே எந்த தீபமும் கிடையாது, சூரியனோ சந்திரனோ நட்சத்திரமோ எந்த வெளிச்சமும் கிடையாது. ஆத்மாக்கள் அங்கே வசிக்குது. அங்கே எந்த காரியமும் செய்ய தேவையில்லை, அதனால் வெளிச்சமும் தேவையில்லை. இங்கே பாகத்தை நடிக்கிறதுக்காக இந்த பூமிக்குத்தான் ஆத்மாக்கள் வரணும். இது எல்லையற்ற நாடகம். இதில் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும்
ஆத்மாக்கள் தங்களுடைய பாகத்தை நடிக்கிறதுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதை நாமளும் வரிசைக்கிரமமாக புரிஞ்சிருக்கிறோம். எந்த சாது சந்நியாசிக்கும் இந்த விஷயமெல்லாம் தெரியாது. இதை அவங்க புரிய வைக்கவும் முடியாது, ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. அப்போ இங்கே உங்களுக்கு யார் புரிய வச்சுட்டு இருக்கிறது? சிவபாபா, பிரம்ம பாபா புரிய வைக்கிறாருன்னு உங்கள் புத்தி போயிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறார். நாம் எல்லையற்ற தந்தை கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நாம் புரிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எதுக்கு பாபா வந்திருக்கிறாரு? நம்மளை கூடவே அழைச்சிட்டு போகிறதுக்கு தயார்படுத்துறதுக்கு வந்திருக்கிறார். தயார்படுத்தி அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறார். ஸோ கண்டிப்பாக ஆத்ம தூய்மை ஆகி தான் தீரணும். ஆனால் சரீரம் இங்கே தூய்மையாக கிடைக்காது. அது சத்தியுகத்தில் தான் கிடைக்கும். ஆத்மா தான் இங்கே தூய்மை ஆகுது. எப்போ பஞ்ச தத்துவம் சதோபிரதானம் ஆகுதோ அப்போ தான் சரீரம் தூய்மையாக கிடைக்கும். அது சத்தியுகத்தில் தான் பஞ்ச தத்துவம் சதோபிரதானமாக இருக்கும். இப்போ ஆத்மா தூய்மை ஆகிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். சொர்க்கத்தில் ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும், அது எடுக்கிற உடம்பும் தூய்மையாக இருக்கும். ஆனால் இங்கே அது வாய்ப்பு கிடையாது. ரெண்டுமே தூய்மை கிடையாது. ஆனால் ஆத்மா தூய்மை ஆகிட்டு இருக்குது, பட் உடம்பு இங்கே தூய்மை ஆகாது. ஏன்னா இங்கேருந்து தப்பிச்சு போகணும் இல்லையா? அப்போ ஆத்மா தூய்மை ஆயிடுச்சுன்னா பிறகு பழைய சரீரத்தை விட்டுடும். ஸோ இந்த ஞானம்லாம் ஒழுங்காக புரிஞ்சுதுன்னா யாரும் சங்கர் பார்ட்டிக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஞானம் என்னென்னா, ஆத்மா தூய்மையாகி இந்த உடம்பே கடைசியில் தூய்மையாகி அப்படியே எழுந்திரிச்சு வருவாங்க, அப்படியே தங்க உடம்பாக கிடச்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இங்கே இந்த உடம்பை விட்டுட்டு போகிறதுக்கு தான் இந்த ஞானமே. ஸோ ஆத்மா தூய்மை ஆயிடுச்சுன்னா பழைய சரீரத்தை விட்டுடும் அப்படின்னு தான் பாபா சொல்கிறார் இல்லையா? ஸோ அவங்க புதுசாக ஏதோ ஒரு வேதத்தில் இருக்கிறதெல்லாம் வச்சு குழப்பி அவங்க ஒரு புதுசாக உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ பழைய சரீரத்தை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போன பிறகு அங்கே புத்தம் புதிய தத்துவங்கள் இருக்கும், பஞ்ச தத்துவங்கள். அங்கே தான் புது சரீரம் உருவாகும். நாம் ஆத்மா எல்லையற்ற தந்தையை நினைக்கிறோமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? நான் ஆத்மான்ற உணர்வில் ஆத்மாவுடைய அப்பாவை நினச்சிட்டு தான் இருக்கிறேன்னா இல்லையான்னு உங்களை நீங்களே கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் தானே நினைக்கிறீங்களா இல்லையான்ட்டு, ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா படிப்புடைய முழு ஆதாரமே நினைவு தான் இல்லையா? அந்த படிக்கிறதே அது நினைவில் இருக்கிறதுக்காக தான். மற்றபடி படிப்பு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி. சக்கரம் எப்படி சுற்றுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. முக்கியமானது நினைவு யாத்திரை தான் இல்லையா? 84 பிறவி சக்கரம் எப்படி எடுக்கிறோன்றது நமக்கு தெரியும். ஆனால் அதை நினைவு பண்ணணும். அந்த நினைவு உள்ளுக்குள்ளே குப்தமாக இருக்குது, கண்ணால் பார்க்க முடியாது ஒருத்தர் நினைக்கிறாங்களா இல்லையான்ட்டு. ஆக்சுவலாக பாபாவே சொல்ல முடியாதுன்றார். இவர் அதிகமாக நினைக்கிறாரா குறைவாக நினைக்கிறாரா சொல்ல முடியாது. ஆனால் ஞானத்தை சொல்ல முடியும். ஞானத்தில் இவர் தீவிரமாக இருக்கார், நல்ல ஞானம் பேசுகிறாருன்னு சொல்ல முடியும். ஆனால் ஒருத்தவங்க கோபப்படுறாங்க, காம வயப்படுறாங்கன்னா அந்த நேரம் அவங்க நினைவில் இல்லைன்றதை சொல்லிடலாம். இல்லாட்டினா ஏன் விழ போகிறாங்க இல்லையா? மற்றபடி ஜென்ரலாக நினைவில் ஒருத்தவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு யாரும் கண்ணால் பார்க்க முடியாது. அதனால தான் அதை குப்தம்ன்றார். ஞானம் வாயினால் பேசப்படுது, நினைவோ மனதினால் செய்யப்படுது. அஜபா ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளே இடைவிடாமல் ஜபிக்கிறதுன்ட்டு. அது பக்தி மார்க்கத்துடைய வார்த்தை ஜபிக்கிறதுன்றது. அது யாருடைய பேரையாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இங்கே அப்பாவை நினைக்கிறது, பேரை சொல்கிறது கிடையாது இல்லையா? நினைவில் பேசலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்டில் இந்த காயத்ரி மந்திரம் சொல்கிறது, கந்தசஷ்டி கவசம் சொல்கிறது, அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது. அப்பா கிட்ட அன்பாக பேசுகிறோம். நம்ம பாபாவை சதா நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதன் மூலம் படிப்படியாக தூய்மை ஆகிட்டே இருப்போம்.
பிறகு முக்தி தாமத்துக்கு, அதாவது சாந்தி தாமத்துக்கு போயிடுவோம். அதுக்காக தான் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது, தூய்மையாகி போகிறதுக்காக. ஆனால் அதுக்காக ட்ராமாவிலேருந்தே மொத்தமாக விடுபட்டுடுவோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. முக்தினா துக்கத்திலிருந்து விடுபட்டு சாந்தி தாமத்துக்கு போயிட்டு பிறகு சுகதாமத்துக்கு வருவோம். அதான் முக்தி. அங்கேயே உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். முக்திக்கு போயிட்டு ஜீவன் முக்திக்கு வருவோம். நடிக்கிறதுக்கு தானே ஆத்மாவுக்கு உடம்பு இருக்குது, உடம்பு எடுத்தால் நடிக்குதுன்றது ஒரு பக்கம். ஆத்மாவிலே நடிப்பின் பாகம் தானே இருக்குது. யார் தூய்மை ஆகுறாங்களோ அவங்க தான் சுகதாமத்துக்கு வந்து சுகத்தை அனுபவிக்க முடியும். தூய்மை ஆகாத அப்பவித்திர ஆத்மாக்கள் அவங்கள வந்து மகிமை பாடுறாங்க. ஏன்னா நம்ம பண்ணுற முயற்சியை தூய்மையாகிறதுக்கு தான். கண்கள் ரொம்ப 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 ஏமாற்றிடும், ஒரு செகண்டில் கீழே விழ வச்சிடுது. ஸோ எல்லோருடைய நிலையும் இப்படித்தான், மேலேயும் கீழேயும் போயிட்டே இருக்குது, ஒரே சீராக இருக்க மாட்டேங்குது. ஏன்னா கிரகச்சாரம் எல்லோருக்கும் ஏற்படுது. பாபா சொல்கிறாரு, மற்றபடி இந்த ஞானத்தை குழந்தைங்க கூட புரிய வைக்க முடியும். அதை தாரணை பண்ணுறது தான் முயற்சி, நினைவில் தான் முயற்சி. நான் நாராயணன் ஆகிறேன், காமத்தை வென்று நாராயணன் ஆகிறேன், ஆனால் காமம் வந்து என்னை விழ வைக்க ட்ரை பண்ணோம், கோபம் வந்து விழ வைக்க ட்ரை பண்ணோம், நான் விழ மாட்டேன். எப்படி எல்லைக்காவல் படையில் இருக்கிறவங்களுக்கு எதிரி அந்த நேரம் தாக்குவான் அப்படின்ற எண்ணத்திலே இருக்கிறதுனால தான் அவங்க எச்சரிக்கையாக அங்கே இருக்க முடியும். இங்கே மறைமுகமாக நடக்குது. இங்கேயும் மாயை எந்த நேரமும் தாக்கும். முதல்ல மனதில் யுத்தம் செய்யும் இல்லையா? மனதில் அந்த எண்ணத்தை வரவே விடாமல் தடுக்கணும். அதில் தான் முயற்சி இருக்குது. மற்றபடி ஞானத்தை படிக்கிறதோ புரிய வைக்கிறதோ குழந்தை கூட பண்ணும், ரொம்ப ஈஸி. ஸோ மாதா குரு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ மாதா குருவுடைய நடைமுறை இருக்குது. இதுக்கு முன்னாடி பிதாக்களினுடையதாக இருந்தது. இப்போ முதல்ல கலசத்தை மாதாக்களுக்குத்தான் பாபா கொடுக்குறார். ஏன்னா பிரம்மகுமாரிகளில் பெரும்பான்மையானவர்கள் தாய்மார்கள் தான். குமாரிகள் தூய்மைக்காக தான் ராக்கி கட்டுறாங்க. எல்லோருக்கும் போய் பிரம்மகுமாரிகள் ராக்கி கட்டுறது எதுக்கு? தூய்மை ஆகிறதுக்காக. பகவான் சொல்கிறாரு, காம மகாசத்ரு, அதன் மீது வெற்றி அடையுங்கள்ட்டு. ரக்ஷாபந்தன் தூய்மையுடைய அடையாளம். ஆனால் ரக்ஷாபந்தன் அப்போ தங்கச்சி அண்ணனுக்கு கட்டுறாங்க, அல்லது அண்ணனாக யாரை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டுறாங்க. கட்டின பிறகு அவங்க தூய்மையாக இருக்கிறாங்களா, அல்லது கட்டினவங்க தான் தூய்மையாக இருக்கிறாங்களா? அப்போ அது செயற்கையான ராக்கி ஆகிடுச்சு. எதுக்கு கட்டுறோன்னே தெரியாமல் கட்டுறாங்க. அது கட்டுறதுனால யாருமே தூய்மையாகிறது கிடையாது. ஸோ அப்போ தூய்மையாகிறதுக்கு ஞானம் வேணும். நீங்கள் ராக்கி கட்டுறீங்களோ இல்லையோ, ஞானம் வேணும். ஞானம் இருந்தால் தான் தூய்மையாக முடியும். இப்போ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு ராக்கி கட்டுறீங்க, அர்த்தத்தையும் புரிய வைக்கிறீங்க. ஆக்சுவலாக சீக்கிய தர்மத்தை சார்ந்தவர்கள் கூட கங்கணம் கட்டுவாங்களாம் அடையாளமாக. ஆனாலும் அவங்க ஒன்றும் தூய்மை ஆகிறது கிடையாது. ஏன்னா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற அந்த ஒரு சிவபாபா தான். அவர் ஒன்றும் தேகதாரி கிடையாது. மற்றபடி தண்ணீரின் கங்கையை கூட கண்ணால் பார்க்க முடியும் இல்லையா? கங்கை தூய்மையாக்குதுன்றாங்களே, கண்ணுக்கு தெரிந்த எதுவும் உங்களை தூய்மையாக்காது. கண்ணுக்கு தெரியாத பாபா தான் வந்து தூய்மையாக்குறார். சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் சிவபாபாவை இந்த கண்ணால் பார்க்க முடியுமா? அவரையும் பார்க்க முடியாது, ஆத்மாவையும் பார்க்க முடியாது. யாருக்கும் ஆத்மா என்ன பொருள்னு கூட தெரியாது. ஆனால் சரீரத்தில் ஆத்மா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துருக்குறீங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. மற்ற எல்லா பொருளையும் பார்க்க முடியும். எதுக்கெல்லாம் பேர் இருக்குதோ அத்தனையும் பார்க்க முடியும். ஆத்மாவுக்கும் பேர் இருக்குது, ஆத்மான்னு சொல்கிறாங்க.
பூர்வமத்தில் ஒரு அழகான நட்சத்திரம் ஜொலிக்குதுன்னு சொல்கிறாங்க ஆத்மாவை. ஆனாலும் அதை பார்க்க முடியாது. பரமாத்மாவையும் பார்க்க முடியாது. ஆனாலும் அவரை நினைவு பண்ணுறாங்க, ஆனால் அவரை பார்க்க முடியாது. மற்றபடி இந்த லக்ஷ்மி நாராயணனை கண்களால் பார்க்க முடியும் இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்கள், நிறையா ஹடயோகிகளை கடவுளை யாருமே பார்க்க முடியாதுன்னுவாங்க. லக்ஷ்மி நாராயணனை பார்க்க முடியாதா? முடியும் தானே. அப்போ லக்ஷ்மி நாராயணன் கடவுள் இல்லைன்றது அங்கேயே நிரூபணமாகுது. லிங்கத்துக்கு பூஜை செய்கிறாங்க, ஆனால் உண்மையிலே அவ்வளோ பெருசாலும் கடவுள் கிடையாது. ஸோ லிங்கம் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அது சிவனை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த சிவனை பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. பரமாத்மா என்னவா இருக்கிறாருன்னு தெரியாது. யாராலையும் அதை தெரிஞ்சிக்கவும் முடியாது தானாகவே. கடவுளே வந்து சொன்னால் தான் தெரியும். பரமாத்மாவை பற்றி மட்டும் இல்லை, ஆத்மாவை பற்றி அவர் சொல்லி தான் தெரியும். ஆத்மா ரொம்ப சின்ன புள்ளி, அதை யாராலையும் பார்க்க முடியாது. பரமாத்மாவையும் யாராலையும் பார்க்க முடியாது. தெரிஞ்சிக்க முடியும் இல்லையா? ஒரு உடம்புக்குள்ளே ஆத்மா இருக்குதான்னு தெரியும் இல்லையா? உயிர் போயிடுச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி பரமாத்மா வந்திருக்கிறாரான்றது அவர் சொல்கிற ஞானத்தை வச்சு பாபா குழந்தைங்க தான் புரிஞ்சிக்க முடியும். அதை புரிஞ்சிக்கிறவங்க தான் பாபா குழந்தைங்க, மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியாது. நம்முடைய பாபா வந்திருக்கிறாரு அப்படின்னு நாம் தெரிஞ்சிருக்கிறோம். எங்கே வந்திருக்கிறாரு? பிரம்மா பாபா உடம்புக்குள்ளே. ஆனால் இந்த பிரம்மா உடம்புக்குள்ளே பிரம்மா பாபாவுடைய ஆத்மாவும் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக சிவபாபாவுடைய ஆத்மாவும் வந்து உட்காருது. ஸோ அந்த பரமபிதா பரமாத்மா சிவபாபா சொல்கிறாரு, நான் இவருடைய ரதத்தில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால தான் 2 பேரையும் சேர்த்து பாப் தாதான்னு கூப்பிடுறீங்க. ஆனால் இந்த தாதாவை உங்களால் பார்க்க முடியும், தந்தையை பார்க்க முடியாது. தெரிஞ்சிக்க தான் முடியும். வந்திருக்கிறாரு, பாபா தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சிக்கலாம். ஆனால் கண்ணால் பார்க்க முடியாது. சிவபாபா ஞான கடலாக இருக்கிறார். இந்த பிரம்மாவுடைய உடம்பு மூலமாக நமக்கு ஞானம் கொடுக்கிறார். ஏன்னா அவர் தான் ஞானக்கடல், பதித்த பாவனன். உடம்பில்லாமல் நிராகாரராக இருக்கிறவர் எப்படி இந்த ஞானத்தை கொடுக்க முடியும்? தூண்டுதல் மூலமாலும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பிரம்மா பாபா உடம்பில் வரார். ஸோ கண்டிப்பாக பகவான் வருவாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் சிவஜெயந்தி மட்டும் கொண்டாடுறாங்க. அப்போ கண்டிப்பாக வந்திருப்பார்ல, வந்ததுனால தானே அவருடைய பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. ஆனால் இப்போ அவர் வந்தது மட்டும் இல்லை, நமக்கு படிப்பும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். இவருக்குள்ளே வந்து நமக்கு ஞானத்தை சொல்லி கொடுக்குறார். ஆனால் பாபாவை முழுசாக தெரிஞ்சிக்காததுனால அவர் மேலே, அதாவது பேசுகிறது கடவுள் தான் அப்படிங்கிற நிச்சய புத்தி இல்லாததுனால தான் 8-10 வருஷம் பாபா குழந்தையாக இருந்தவங்க கூட விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ சரியாக புரிஞ்சிக்கல பாபாவை. ஏதாவது மேஜிக் நடக்கும், அவர் வந்துட்டால் வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது, இப்படியெல்லாம் பக்தி மார்க்கத்தினர் மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ மாயை அவங்கள முற்றிலும் குருடர்களாக மாற்றிடுது. இங்கே ஞானம்ன்றது அனைத்தையும் இழக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கறது தான். நாம் அடையிறதெல்லாம் சொர்க்கத்தில் தான், இங்கே கிடையாது. அதை புரிஞ்சிக்கணும். ஆனால் மனநிலை ஆனந்தமாக இருக்கும் எப்போ பாபாவோடு மட்டும் புத்தி இணைஞ்சிருந்தால். ஆனால் மாயை என்ன பண்ணிடுது? அவங்களுக்குள்ள சந்தேகத்தை எடுத்துகிட்டு வந்து முற்றிலும் குருடர்களாக்கிடுது, திருதராஷ்டிரன் மாதிரி. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாங்க? பாபாவுடைய ஆன பிறகும் பாபா விட்டுட்டு போயிடுறாங்க, பதவிக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ நமக்கு பாபாவுடைய அறிமுகம் கிடைச்சிருக்குதுன்னா மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லை? ஏன்னா கோடியில் ஒருத்தருக்கு தான் புரியுதுன்னா அந்த கோடியில் ஒருத்தர் தான் கொடுப்பதற்கு கருவின்னு புரிஞ்சுக்கணும். ரிஷி முனி போன்றவர்கள் கூட கடவுளை பற்றி தெரியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் கடவுளை பற்றி தெரியாமல் தான் இருந்தீங்க. ஸோ ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நாங்கள் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம்,
அதனால் ஆஸ்திகராகிட்டோம், அதாவது ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிட்டோம். ஸோ பாபாவை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுதுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த படிப்பு எடுப்பதற்கு முன்பு முழு உலகமும் நாஸ்திகராக தான் இருக்குது, நாமளும் அப்படி தான் இருந்தோம். இந்த படிப்பை எடுத்த பிறகு ஆஸ்திகராக மாறுறோம். ஸோ இப்போ நமக்கு பாபாவை பற்றியும் சிருஷ்டி சக்கரம் பற்றியும் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. அதனால் எங்களுக்கு பாபா இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னு நம்ம சொல்கிறோம். எங்களை ஆஸ்திகராக கடவுளே மாற்றியிருக்கிறாருன்னு சொல்கிறோம். நாம் படைப்பவரை பற்றியும் படைப்பின் முதல் இடைக்கடை பற்றியும் தெரியாமல் தான் இருந்தோம். பாபா தான் படைப்பவரை பற்றியும் படைப்பின் முதல் இடைக்கடை பற்றியும் புரிய வைக்கிறார். ஸோ படைப்பவர் பாபா தான். அவர் தான் சங்கமயுகத்தில் புது உலகத்தை படைக்கிறார், புது உலகத்தின் ஸ்தாபனை பண்ணுறார், கரெக்டாக சொல்லணுன்னா. மேலும் பழைய உலகத்தின் விநாசமும் செய்கிறார். பழைய உலகத்தின் விநாசத்துக்காக தான் இந்த மகாபாரத யுத்தம், கடைசி யுத்தம், பெரிய யுத்தம். ஸோ இதுக்காக அந்த நேரம் கிருஷ்ணர் இருந்ததாக புரிஞ்சுக்கிறாங்க மகாபாரத போரின் பொழுது. ஆனால் உண்மையிலே இருந்தது யார்? நிராகார சிவத்தந்தை. ஏன்னா கிருஷ்ணர் இருக்கிறது சத்தியுகத்தில். நிராகார தந்தையைத்தான் பார்க்க முடியாது, கிருஷ்ணருக்கு தான் சரீர உருவம் இருக்குதே, அவரை தான் எல்லோரும் பார்க்க முடியுமே. இப்போ கடவுளை பார்க்க முடியாதுன்றது கிருஷ்ணர் கடவுள் இல்லைன்றதை நிரூபிக்குது. சிவனைத்தான் பார்க்க முடியாது, கிருஷ்ணரோ சத்தியுகத்தின் இளவரசர். அதே தோற்றம் அந்த முதல் ஜென்மத்திற்கு பிறகு கிருஷ்ணருக்கு கிடைக்காது. மற்றபடி வேறு உடல் தான் எடுப்பார், தோற்றம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கிருஷ்ணர் எப்போ வந்தார், எப்படி வந்தார்னு கூட யாருக்குமே தெரியாது. ஏன்னா கிருஷ்ணர் கம்சனுடைய சிறையில் இருந்ததாக காட்டுறாங்க. கம்சன் என்ன சத்தியுகத்தில் இருந்தானா என்ன? ஸோ கம்சன்னா அசுரனை சொல்கிறோம். அசுர சம்பிரதாயம் இப்போ கலியுகத்தில் தான் இருக்குது, சத்தியுகத்தில் கிடையாது. அதனால் அங்கே எப்படி கம்சன் வர முடியும்? இங்கே பாருங்கள், மனிதர்கள் ஒருத்தர் இன்னொருத்தரை அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க. இதோ இப்போ கூட ட்ரம்ப்புக்கு நெருக்கமான ஒருத்தரை சுட்டு தள்ளி இருக்கிறாங்க, இறந்துட்டார். தெய்வீக உலகமாக இதே பாரதம் இருந்தது, அங்கே நாம் தான் வாழ்ந்தோன்றதே மறந்துட்டாங்க. ஸோ பாபா குழந்தை ஆகியும் அசுர குணம் இருந்தால் நம்மளும் மறந்துடுறோம் தான் அர்த்தம். அந்த தேவதை நாம் தேவதை ஆகிட்டு இருக்கிறோன்றதை மறந்துடுறோம். அந்த ஈஸ்வரிய தெய்வீக உலகத்தை அந்த ஈஸ்வரனே ஸ்தாபனை பண்ணுறார். இதுவும் இப்போ நம்முடைய புத்தியில் தான் வரிசைக்கிரமமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஈஸ்வரிய பரிவாரத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறீங்க, கடவுளுடைய குடும்பம். சொர்க்கத்துக்கு போன பிறகு தெய்வீக பரிவாரம் தான் இருக்கும், ஈஸ்வரிய பரிவாரம் இருக்காது. இந்த நேரம் ஈஸ்வரன் உங்களை அந்த தெய்வீக பரிவாரத்துக்கு தகுதி உடையவர்களாக மாற்றிட்டு இருக்கிறார். பாபா நம்மை சொர்க்கத்தின் தேவதையாக்கிறதுக்காக படிப்பு சொல்லி கொடுக்கிறார். அப்படி அவரே சொல்லி கொடுக்குற இந்த சங்கமயுகத்தை யாருக்குமே தெரியாது. ஏன்னா எந்த ஒரு வேத சாஸ்திரத்திலும் புருஷோத்தம சங்கமயுகத்தை பற்றி போட்டு இல்லவே இல்லை. புருஷோத்தம யுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? புருஷோத்தமர்களாக ஆகிக்கொண்டிருக்கும் யுகம்னு அர்த்தம். சத்தியுகத்தையும் புருஷோத்தம யுகம்னு சொல்லுவாங்க. அங்கே புருஷோத்தமர்கள் இருப்பாங்க, இங்கே புருஷோத்தமர்களாக ஆகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ ஒன்றும் மனிதர்கள் புருஷோத்தமமாக இல்லை இல்லையா, உயர்ந்த ஆத்மாவாக இல்லை. புருஷோத்தம்னா உயர்ந்த ஆத்மா.
ஸோ அதனால தான் இவர்களை மிக தாழ்ந்த தமோ பிரதானமானவர்கள்னு சொல்கிறோம். ஸோ இந்த விஷயம்லாம் பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. பாபா சொல்கிறாரு, இது அசுர பிரஷ்டாச்சாரி உலகம், கீழான மிக தாழ்ந்த உலகம். இது சத்தியுகத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்காது, கீழான சூழ்நிலை இருக்காது. ஏன்னா அது சிரேஷ்டாச்சாரி உலகம், அதாவது மிக உயர்ந்த உலகம். ஸோ அந்த தேவதைகளுடைய சித்திரங்கள் இருக்குது. கண்டிப்பாக அவங்க சிரேஷ்டாச்சாரி உலகத்தின் எஜமானர்களாக இருந்தவங்க, பாரதத்தின் மகாராஜாக்களாக இருந்தவங்க, இங்கே இருந்துட்டு போனவங்க. அவர்களைத்தான் நாம் பூஜை பண்ணுறோம். ஆனால் அப்படி பூஜிக்க தகுந்தவர்களாக தூய்மையாக இருந்தவர்களே மறுஜன்மம் எடுத்து துவாபர யுகத்தில் மறுஜன்மம் எடுக்கும்பொழுது அழுக்காயிடுறாங்க, பூஜாரி ஆயிடுறாங்க. ஸோ பூஜாரி அப்படிங்கிற வார்த்தை பக்தி மார்க்கத்திற்கும், பூஜைக்குரியவர்ன்ற வார்த்தை ஞான மார்க்கத்துக்கும் சொல்லப்படுது. பூஜைக்குரியவரே பூஜாரியாகவும், பூஜாரியே பிறகு பூஜைக்குரியவராகவும் எப்படி ஆகிறாங்கன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கலியுகத்தில் ஒருத்தரை கூட பூஜைக்குரியவர்னு சொல்ல முடியாது. ஸோ பூஜைக்குரியவர் அப்படின்னா ஒன்று பரமபிதா பரமாத்மா சிவபாபாவை சொல்லலாம், அடுத்தது அவர் உருவாக்கிய அந்த தேவதைகளை சொல்லலாம். பரமபிதா பரமாத்மா தான் அனைவரின் பூஜைக்கு உரியவர் இல்லை, எல்லா தர்மத்தினரும் அவரை ஏற்றுக்கிறாங்க, எல்லா தர்மத்தவரும் அவருக்குத்தான் பூஜை பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட தந்தையுடைய ஜென்மம் இந்த பாரதத்தில் தான் கொண்டாடப்படுது, மகிமைப்பாடப்படுது. சிவஜெயந்தி கொண்டாடுறாங்க இல்லையா? ஆனால் பாவம் அவர் இந்த பாரதத்தில் பிறந்தார்னு கூட மனிதர்களுக்கு தெரியல. ஆனால்தான் சிவஜெயந்திக்கு லீவு கூட விடுறது கிடையாது. நீங்கள் சிவஜெயந்தி கொண்டாடுங்க, கொண்டாடாமல் போங்க, எங்களுக்கு என்ன, அது உங்கள் இஷ்டம் அப்படின்றாங்க. அதனால் அதிகாரப்பூர்வமான விடுமுறை கிடையாது. கிருஷ்ண ஜெயந்திக்கு இருக்குது, காந்தி ஜெயந்திக்கு இருக்குது, கிறிஸ்மஸ்க்கு இருக்குது, சரஸ்வதி பூஜை எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் சிவராத்திரிக்கு கிடையாது. அதான் பாபா சொல்கிறாரு, யார் சிவஜெயந்தியை மதிக்கலையோ அவங்க அவங்கவுங்க காரியத்திலே பிஸி ஆகிடுறாங்க. ஏன்னா நிறைய தர்மங்கள் இருக்குது இல்லையா? சத்தியுகத்தில் இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்காது, இந்த மாதிரி சூழ்நிலையும் அங்கே இருக்காது. ஏன்னா அது புது உலகம், ஒரே தர்மம் தான் இருக்கும். நமக்கு பிறகு சந்திரவம்சத்தினருடைய ராஜ்யம் நடக்கும்னு கூட சத்தியுகத்தில் சூரிய வம்சத்தினருக்கு தெரியாது. இங்கே மட்டும்தான் நமக்கு எல்லாமே தெரியுது. ஆரம்பத்தில் என்ன இருக்கும், அடுத்தது என்ன இருக்கும். ஸோ இப்போ பாபா கொடுக்குற ஞானம் தான் பிறகு மற்ற மதங்களில் உலகம் அழியுதுன்றதெல்லாம் இப்போ கொடுக்குற ஞானம்தான் வெளிப்பட்டு இருக்குது. ஸோ எதெல்லாம் நடந்து முடிஞ்சு இருக்குதுன்னு நமக்கு இறுதியில் பாபா சொல்கிறாரு, நாமளும் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே நமக்கு இப்போ தெரியும். சத்தியுகத்தில் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. அங்கே கடந்த காலத்தை நம்ம ஒன்றும் நினைவு செய்ய மாட்டோம். துக்கமான உலகத்துலேருந்து வந்திருக்கிறோம் அப்படி நினைக்கிறதே ஒரு துக்கம் இல்லையா? ஸோ அதனால் அது ஞாபகம் இருக்காது. கடந்து சென்றது கலியுகம்னும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம் இப்போ தான் தேவை. ஏன்னா அந்த உலகம் வரப்போகுது, நீங்கள் தான் அங்கே இருந்தீங்க, இப்போ வரப்போகுது, அதனால் தெரிஞ்சுக்கணும். அது போயிடுச்சு, இழந்தாச்சு, அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம்? அல்லது இழக்கிறதுக்கு முன்னாடியே சத்தியுகத்திலேயே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை இழந்துடுவோன்னு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம்? துக்கம்தான் வரும் இல்லையா? ஸோ அதனால் இப்போ தான் நம்ம இதை தெரிஞ்சிருக்கிறோம். பாபா கூடவே உட்கார்ந்துருக்கிறோம். அவர் நமக்கு டீச்சராக, குருவாக இருக்கிறார். எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். கண்டிப்பாக எல்லா ஆத்மாக்களையும் அழைச்சிட்டு போவார். மனிதர்கள் தேக அபிமானத்தில் சொல்கிறாங்க எல்லாமே மண்ணோட மண்ணாக போகுதுன்ட்டு. யார் சொன்னால்? ஆத்மா மண்ணோட மண்ணாக ஆகாதே, ஆத்மா போயிடுமே.
மற்றபடி இந்த சரீரம் மண்ணினால் ஆனது, அதனால் இது அழிஞ்சு போகும். ஆத்மா அழியாது இல்லையா? அதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. நாம் ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொன்று எடுப்போம் அப்படின்னு இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியல. இந்த உலகத்தில் இதுதான் நாம் எடுத்த கடைசி ஜென்மம் கலியுகத்தில். ஸோ எல்லாருமே இங்கே அழுக்காக தான் இருக்கிறாங்க. ஸோ எப்போவுமே தூய்மையாக இங்கே யாருமே இருக்கிறது கிடையாது. இல்லை, குழந்தைங்க தூய்மையாக இருக்குது, ஆனால் எப்போவுமே தூய்மையாகவே இருந்துடாதுங்கல்ல, வளர்ந்துடும்ல. சதோ பிரதானம் சதோ ரஜோ தமோ இருக்கவே செய்கிறாங்க. ஆனால் இந்த ஹடயோகிகள் என்ன பண்ணிடுறாங்க, பக்தி மார்க்கத்தில் எல்லா மனிதர்களும் ஈஸ்வரனுடைய ரூபம்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஈஸ்வரன் தனக்கு அநேக ரூபங்களை உருவாக்கிக்கிட்டார் விளையாட்டை நடத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிடுறாங்க. எந்த கணக்கு வழக்கையும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது, இந்த விளையாட்டை நடத்துகிறவரையும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. பாபா தான் உட்காந்து இந்த உலகத்துடைய சரித்திர பூகோளத்தை புரிய வைக்கிறார். ஸோ இந்த விளையாட்டில் ஒவ்வொருத்தருடைய பாகமும் தனித்தனி, அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய அந்தஸ்தும் தனித்தனி. யாருடைய அந்தஸ்து உயர்வாக இருக்குதோ அவங்களுக்கு தான் மகிமை இருக்கும் இல்லையா? எப்போவுமே கலியுகத்தில் கூட உயர்ந்த பதவி இருக்கிறவங்களுக்கு மகிமை இருக்குது இல்லையா? ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் பாபா சங்கமயுகத்தில் தான் புரிய வைக்கிறார் இல்லையா? இப்போ நம்ம பார்க்கலாம், ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு டேலண்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன் இப்போ ஃபேமஸாக இருக்கிறாங்க? காரணம் புதுசாக வந்திருக்குது, அதனால் தூய்மையின் பலம் இருக்கும். ஸோ மொத்தத்தில் அந்த தூய்மைக்குத்தான் மகிமைன்றதை புரிஞ்சுக்கணும். சத்தியுகத்தில் சத்தியுகத்துடைய பாகம்தான் நடக்கும். இங்கே கலியுகத்தில் நடக்கிற விஷயமும் நடக்காது, சங்கமயுகத்தில் நடக்கிற மாதிரி பாபா ஞானத்தை கொடுக்கவும் மாட்டார். இங்கே மட்டும்தான் இந்த சிருஷ்டி சக்கரத்துடைய ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் நம்ம பேரே ஸ்வதஷ்ண சக்கரதாரி. லக்ஷ்மி நாராயணனுக்கு ஸ்வதஷ்ண சக்கரதாரின்னு சொல்ல முடியாது. லக்ஷ்மி நாராயணனுக்கு ஸ்வதஷ்ண சக்கரம் கொடுக்கவும் மாட்டாங்க. அது உண்மையில் இந்த சங்கமயுகத்தில் தான் இருக்குது. மூலவதனத்திலேயோ வெறும் ஆத்மாக்கள் தான் வசிப்பாங்க. சூக்ஷ்மவதனத்தில் உண்மையிலே எதுவுமே கிடையாது, அது சும்மா காட்சி காட்டுறதுக்கு தான். மற்றபடி மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாமே இந்த பூமியில் தான் இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் மயிலெல்லாம் காட்டுறாங்க. அங்கே இவங்க காட்டுறாங்க இல்லையா, கிருஷ்ணர் தலையில் மயிலிறகு அணிஞ்சிருக்கிறாருன்னு. அப்படிலாம் ஒன்றும் மயிலிறகை மயில் உடம்புலேருந்து பிடுங்கி எடுத்தெல்லாம் அணிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அது மயிலுக்கு துக்கம் கொடுக்குற மாதிரி ஆகிடுதில்ல. அப்படி துக்கம் கொடுப்பாங்களா? அவங்க கொடுக்க மாட்டாங்க. எந்த ஜீவராசிக்கும் அங்கே துக்கம் இருக்காது. சரி, அப்போ கீழே விழுற மயில் இறக எடுத்து கிரீடத்தில் அணிஞ்சுக்குவாங்களான்னா அப்படியும் கிடையாது. ஸோ அது அழுக்காயிடுதில்ல, அதை எப்படி அவங்க அணிவாங்க? இப்போ வரைக்குமே கீழே விழுந்த எதையும் எடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ கிரீடத்தில் அவங்க காட்டியிருக்கிறது பொய்யான அடையாளம், மயிலிறகுன்றது. உண்மையிலே அங்கே அப்படிலாம் இருக்காது. மயிலிறகுலாம் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. அங்கே எல்லாமே அழகான பொருள்களாக இருக்கும். அழுக்கான பொருளுடைய பேர் அடையாளமே அங்கே இருக்காது. பார்த்த உடனே வெறுப்பு தட்டுற மாதிரி எந்த பொருளும் அங்கே இருக்காது. ஆனால் இங்கே எதை பார்த்தாலும் வெறுப்பு வருது இல்லையா? சொர்க்கத்தில் மிருகங்களுக்கு கூட துக்கம் ஏற்படாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், சத்தியுகம் எவ்வளோ முதல் தரமானதாக இருக்கும்ன்ட்டு. பேரே சொர்க்கம், ஹெவன், புது உலகம். ஆனால் இந்த பழைய உலகத்தில் பாருங்கள், எதை பார்த்தாலும் வெறுப்பு தான் வருது. அதிக மழை பொழிஞ்சுது அப்படின்னா கட்டடங்கள் அப்படியே விழுந்துடுது. மனிதர்கள் இறந்து போயிட்டே இருக்கிறாங்க. நிலநடுக்கம் வரும், எல்லாரும் புதையுண்டு மடிஞ்சு போவாங்க, இறந்துடுவாங்க. ஆல்ரெடி அது மாதிரி இறக்குறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஏன்னா சத்தியுகத்தில் ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. அப்போ எல்லோரும் அழிஞ்சு தானே ஆகணும். அதுக்கு பிறகு, சத்தியுகத்துக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்கும். முதல்ல சூரிய வம்சத்தினர் மட்டும்தான் இருப்பாங்களே.
எப்போ உலகம் 25% பழசாகுதோ, அதாவது திரேதாயுகத்தில் தான் கால்வாசி பழசாயிடும் இல்லையா, அப்போ தான் சந்திரவம்சத்தினர் வருவாங்க. சத்தியுகம் 1250 வருடங்கள் இருக்கும். அது 100% தூய்மையான புத்தம் புதிய உலகம். அங்கே தேவதைகள் தான் ராஜ்யம் செய்வாங்க. உங்களில் கூட நிறைய பேர் இந்த விஷயங்களெல்லாம் மறந்துடுறீங்க. ஸோ கண்டிப்பாக ராஜ்யம் உருவாகியே தீரும். அதனால் இதில் மனசுடைஞ்சு போகக்கூடாது. என்னடா இத்தனை பேருக்கு ஞானம் கொடுக்குறோம், யாருமே பாபா குழந்தை ஆக மாட்டாங்கன்னு மனசுடைஞ்சு போகக்கூடாது. இதில் தான் சுய புருஷார்த்தமும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது யோகா மாதிரி இருக்கும். இது புருஷார்த்தத்தின் விஷயம். பாபா எல்லா குழந்தைங்களையும் சமமாக புருஷார்த்தம் செய்ய வைக்கிறார். நீங்கள் உங்களுக்காகத்தான் இந்த உலகத்தில் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நாம் என்னவா ஆக போகிறோம் அந்த சொர்க்கத்தில் அப்படின்னு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாராயணன் ஆகிறதுக்கு தகுதி வளர்த்துக்கிட்டோமா அப்படின்ட்டு. ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் தேவதை ஆகிறதுக்கான இந்த படிப்பை நல்லா படித்து தன்னை தகுதிப்படுத்திக்கணும். ஸோ முயற்சி செய்கிறதுல ஒருபோதும் மனசுடைஞ்சு போகக்கூடாது. இந்த எல்லையற்ற விளையாட்டில் ஒவ்வொரு நடிகருடைய பார்ட்டும் தனித்தனி, ஒவ்வொருத்தருடைய அந்தஸ்தும் தனித்தனி. ஸோ அவங்கவுங்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப மதிப்பும் கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உலகத்தின் சரித்திர பூகோளத்தை சிந்தனை செஞ்சு ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரியாக ஆகணும். வரதானம், பாபாவுடைய ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் கடைபிடிக்கக்கூடிய உண்மையான நாயகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த குழந்தைங்க எப்போவுமே ஒரு பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பாபாவுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பிரியமானதாக இருக்கும். கேள்வியெல்லாம் அழிஞ்சிடும். அந்த சந்தேகம் இதெல்லாம் காணாமலே போயிடும். ஏன்னா பாபா மேலே அன்பு இருந்தால் பாபா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையின் மீதும் அன்பு இருக்குன்றார். பிராமண இல்லையா, பாபா சொன்னால் அவ்வளோதான். ஏன்னா பேசுகிறது கடவுள், அதுதான் அங்கே முக்கியமான விஷயமே. அதனால் கேள்வியெல்லாம் அழிஞ்சிடும். அப்போ பிராமண வாழ்க்கையுடைய அஸ்திவாரமே அன்பு தான். யார் அன்பான நாயகிகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் தந்தையுடைய ஸ்ரீமத்தை கடைப்பிடிக்கிறது ஆனந்தமாக இருக்கும் இல்லையா. ஒரு நல்ல மனைவி கணவனுக்காக எதையும் பொறுத்துக்குவா. அந்த மாதிரி நம்ம கணவன் சிவபாபா மேலே வச்சிருக்கிற அன்பு, அவர் கொடுக்குற வழியை ஃபாலோ பண்ணுறது நமக்கு கஷ்டமாகவே அனுபவமாகாது. காரணம் அந்த அன்பு தான். அதனால் பாபா என்ன சொல்கிறாரோ அது எனக்காகத்தான் சொல்கிறாரு, அதை நான் தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இது மகாபாரதத்தில் ராதை கிருஷ்ணர் எனக்காக தான் புல்லாங்குழல் ஓதுறாரு அப்படின்வாங்க. மம்மா கூட பாபா எனக்காக முரளி வாசிக்கிறாங்கன்னுவாங்க. ஸோ அதோடைய அர்த்தம் என்னென்னா, அவர் சொல்கிறத நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். மற்றவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையான்றது எனக்கு முக்கியம் இல்லை, நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார் அப்படி நினைக்கணும். ஸோ அதனால் அந்த பாபா மேலே அன்பு இருக்கிறவங்களுக்கு பாபா சொல்கிறது எனக்காக, அதை நான் தான் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை நான் செய்யணும் ஏன்னா என்கிட்ட சொல்கிறார் அவர். ஸோ அதனால் பாபா மேலே அன்பான ஆத்மாக்கள் பரந்த மனமுடையவர்களாக இருப்பாங்க. என் சென்டருக்கு மட்டும் வேலை செய்கிறேன், என் லாங்குவேஜுக்கு மட்டும் சேவை செய்கிறேன், என் ஸ்டேட்டுக்கு மட்டும் சேவை செய்கிறேன், இப்படி இருக்க மாட்டாங்க. எல்லா ஆத்மாக்களுக்கும் ஞானம் போய் சேரணும். ஸோ அதனால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இல்லையா. பிரச்சனைகள், அன்பு இருக்கிற இடத்துல பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இருக்காது இல்லையா. ஒரு குழந்தை வளர்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் அந்த அப்பா அம்மா அந்த குழந்தை மேலே உள்ள அன்பில் வளர்க்குறது அவங்களுக்கு அனுபவம் கஷ்டமாகவே ஃபீல் ஆகிறதில்ல. அதான் அன்புடைய மகிமை. ஸ்லோகன். அதேமாரி இங்கே அம்மா கேட்பாங்க,
யாராவது பாபா குழந்தையாக வந்தாங்கன்னா குடமாக தண்ணி குடிப்பியா, கூடையாக மிளகா சாப்பிடுவியா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படிலாம் வர்றதுனால விட்டுட்டு போயிடுறோமா, அதுதான் பாபாவுடைய அன்பு. விடாமல் பிடிச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதுதான் பாபாவுடைய அன்பு. ஸோ பாபா மேலே நாம் வச்சுருக்கிற அன்பு. ஸ்லோகன், சூப்பரான ஸ்லோகன், செம்ம ஸ்லோகன். உங்கள் வாழ்க்கையில் எது வேணாலும் நடந்துருக்கட்டும், அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, வருத்தப்படுறீங்கன்னா ஃபெயில் ஆகுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அதான் டெஸ்ட் பேப்பர் இல்லையா. கடந்ததை நினைத்து வருத்தப்படுவது தான் ஃபெயில் ஆகிறது. கடந்த விஷயம் இல்லை, நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை நினைத்து கூட நாடா இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலே ஃபெயில் ஆகுறீங்க. ஆஹா பாபா, ஆஹா பிராமண வாழ்க்கை, அந்த ஆனந்தத்திலே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பாஸ் ஆகுறீங்க. ஏன்னா இந்த பாதை மோசமாக தான் இருக்கும். முள் நிறைந்த முள் படுக்கை மேலே தான் நம்ம நடக்கிறோம். அதுதான் அங்கே இயேசுக்கு தலையில் முள் கிரீடம் இருக்கிறதா காட்டுறது. அது அவருக்கானது இல்லை, நமக்கான விஷயம் இது. ஆனால் நம்ம ஆனந்தமாக அதை அணிஞ்சிட்டு இருக்கிறோம். சரி, அப்படி ஆனந்தமாக இருக்கும்போது தான் பாஸ் ஆகிறோம், துக்கப்படும் போதெல்லாம் ஃபெயில் ஆகிறோம். அவ்யக்தேஸ்வரா. ஸோ பாபாவுடைய நினைவுன்ற அக்னிமூர்த்தி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். ஜுவாலாமுக்கினாலே எரிமலை யோகம் இல்லையா. கொழுந்து விட்டு எரியிற எரிமலை மாதிரி நம்முடைய யோகம் கொழுந்து விட்டு எரியணும், தீவிரமாக இருக்கணும். ஸோ அந்த எரிமலை சொரூப ஸ்திதியின் அனுபவம் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நிரந்தர நினைவுக்கான சுடர் எரிந்து கொண்டே இருக்கணும்ன்றார். அப்போ தான் அது அனுபவம் ஆகும் இல்லையா. பாபாவுடைய நினைவு கட்டாகாமல் இருக்கும்பொழுது தான் அந்த ஜுவாலாமுகி ஸ்திதியின் அனுபவம் ஆகும். அந்த ஆனந்த நிலையிலும் அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அனுபவம் ஆகும். ஸோ அதை அடையிறதுக்கு ஈஸியான விதி என்ன தெரியுமா? உங்களை எப்போவுமே சாட்சி மற்றும் சாரதின்னு புரிஞ்சுக்கிட்டு நடங்க. சாரதினா என்ன? தேரோட்டி. இந்த உடல்ன்ற ரதத்தை இயக்கிற தேரோட்டி, சாரதி நான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்னன்னா, அந்த உடம்பு வேறு, நான் வேறு. நான் சொல்கிறத உடம்பு கேட்கணும், நான் சொல்கிறத மனசு கேட்கணும். அதனால் நான் சாரதி, நான் தான் இதை இயக்கிறேன்றது அந்த நினைவு இருந்தால் தானாகவே எல்லா விதமான தேக உணர்வுலேருந்தும் விடுபட்டவராக உங்களை ஆக்கிடும். ஸோ அதனால் உங்களை சாரதின்னு புரிஞ்சுக்கோங்க. அதன் மூலம் எல்லா கர்மேந்திரியங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் வந்துடும். ஏன்னா அது படமே எப்படி காட்டியிருப்பாங்க, 5 புலன்களும் 5 குதிரையாக காட்டியிருப்பாங்க. மனமும் புத்தியும் மீதி 2 குதிரை, 7 குதிரைகளாக காட்டியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டில் எப்போ வரும்? அதை இயக்கிற சாரதி நான் சொல்கிற மாதிரி கண் இயங்கிட்டு இருக்குது, மூக்கு இயங்கிட்டு இருக்குது, வாய் இயங்கிட்டு இருக்குது, மனம் இயங்கிட்டு இருக்குது, புத்தி இயங்கிட்டு இருக்குது. அதை இயக்கிறது தான் என்னோடய வேலை அப்படின்னு ஞாபகம் இருந்தாலே அது உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இந்த உலகத்திலேயே தன்னை கட்டுப்படுத்துறது தான் பெரிய விஷயம். உலகத்தை கட்டுப்படுத்துறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. சூட்சும சக்திகள் மனம், புத்தி, சமஸ்காரம் இதுவும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். எப்போ உங்களை நீங்கள் சாரதின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. கர்மேந்திரியமும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும், மனம், புத்தி, சமஸ்காரமும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். சாரதின் ஞாபகம் இருந்தாலே போதும். மற்றபடி வெளியில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் சாட்சியாக பார்த்துட்டு இருக்க போகிறீங்க. உங்களை இயக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை, மற்றவங்களை இயக்கிறது கிடையாது. ஸோ செம்ம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன் அவ்யக்தேஸ்வரா. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.